அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவசரப்படுறான், எனக்கு சீக்கிரம் இது நடக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் செய்யணும் எப்படின்னு அவசரப்படுறான் ஒரு மனிதன். இப்படி அவசரப்பட்டா அந்த மனிதனுக்கு மிஞ்சுவது என்ன தெரியுமா? கவலை தான் மிஞ்சும். அவசரப்பட்டு ஒரு செயலை செஞ்சுட்டா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள நிறைய பேர் கவலைப்படுவோம், இதை அவசரப்பட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமோ, அவசரப்பட்டு இப்படி செஞ்சிட்டோமோ. அந்த அவசரம் என்பது நம்ம கவலையை தான் கொண்டு வந்து தரும். என்னைக்கு நிதானமாக முடிவெடுக்கிறோமோ, நிதானமாக பேசுகிறோமோ, நிதானமாக நடக்கிறோமோ, அது என்னைக்குமே நம்ம கவலையே தராது. அவசரப்பட்டு ஒன்று செஞ்சுட்டு அடுத்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், தேவையில்லாமல் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் போய் விழுந்துட்டோம் இப்படின்னு அவசர புத்தியால் நமக்கு கவலை மட்டும்தான் மிஞ்சும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நமக்கு சொல்லித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் அஜ்லதி, அவசரம், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முன்னேறணும். இந்த அவசரம் இருக்கு பார்த்தீங்களா, மின ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அவசர புத்தின்றது அது ஷைத்தானிடமிருந்து வர்றது. அல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கான். இந்த நேரத்தில் நமக்கு இது கிடைக்கணும்னா அந்த நேரத்தில் தான் அது கிடைக்கும். இந்த நேரத்தில் இது நடக்கும்னா அந்த நேரத்தில் தான் அது நமக்கு நடக்கும். அந்த நேரம் தவறி அதுக்கு முன்னாடி எனக்கு நடக்கணும், அதுக்கு முன்னாடி இப்படி அந்த அவசர புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவசர புத்தி என்பது அது ஷைத்தானிடமிருந்து வர்றது. அப்படி அவசரப்பட்டால் அது ஆபத்தில் தான் என்ன செய்யும் முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளும் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பேசிடுறோம், அவசரப்பட்டு எதையாவது ஒன்று முடிவெடுத்துடுறோம். அவசரப்பட்டுட்டோம்னா நிறைய உறவுகளை நம்ம இழந்துருவோம், நண்பர்களை இழந்துருவோம், கணவன் மனைவி இழந்துருவாங்க, மனைவி கணவனை இழந்துருவாங்க, குடும்பத்தை இழந்துருவோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நிதானம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், சூட்டா பேசி முடிக்கவே கூடாது. இஸ்லாம் நமக்கு அப்படி கற்றுத்தரவே இல்லை. ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, சூட்டா பேசி முடிக்கும்போது அது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும், கோவம் அதிகமாகும். என்னைக்கு ஆற போட்டு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை முடியும். ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் அதை ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் ஆற போட்டு அதை மறுபடியும் எடுத்து பேசி பாருங்க, அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். காரணம் என்னன்னா, ஒருத்தர் மேலே உள்ள ஒருத்தருக்கு அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சி போயிடும். என்னைக்கு ஆற போடுறோமோ கோபம் என்பது தணிஞ்சிடும். கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசும் பொழுது அந்த பிரச்சனை என்பது நிதானமாக சுமூகமாக முடியும். சூட்டா நம்ம பேசினா அது பிரச்சனைகளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்மளே நிறைய பேர் அப்படிதான், சூட்டா அவன்கிட்ட பேசணும், முடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு திரும்ப பிரச்சனைகளை வளர்க்குறோம். என்றைக்குமே நிதானமாக முடிவெடுக்கும், நிதானமாக ஆற போட்டு பிரச்சனைகளை அருகணும். பேரன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, தாய்மார்களே, பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவசரம் என்பது இருக்கவே கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது, மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன். அதாவது அவசர புத்தி மனுஷனுக்கு இருக்கும். எல்லா விலங்குகளையும் பாருங்கள், பறவைகளையும் பாருங்கள், எதுக்குமே அவசர புத்தி இருக்காது. கரெக்டாக ஐடியா பண்ணி அந்த சந்தர்ப்பம் பார்த்து அது வேலையை கரெக்டாக முடிக்கும். ஆனால் மனுஷனுக்கு தான் அவசரம் அதிகம். சீக்கிரம் காசு சம்பாதிக்கணும், சீக்கிரம் முன்னேறணும். இந்த அவசர புத்தி மனிதனுக்கு இயல்பாகவே படைக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த அவசர புத்தி என்பது மிகப்பெரிய ஆபத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அவங்க ஹதீஸில் சொல்கிறாங்க, அத்தஅன்னி, அவசரம் என்பது, அதாவது அத்தஅன்னி நிதானம் என்பது, தஅன்னினா நிதானம், அத்தஅன்னி நிதானம் என்பது மினல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒன்று. நிதானமாக ஒரு காரியத்தை செய்கிறோம், நிதானமாக முடிவெடுக்கிறோம், இந்த முடிவும் இந்த செயலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த நிதானம் என்பது நமக்கு அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும். நிதானமான சிந்தனை, நிதானமான செயல், இதெல்லாம் நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் அஜ்லதி, அவசரம், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முன்னேறணும். இந்த அவசரம் இருக்குது பார்த்தீங்களா, மின ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அவசர புத்தின்றது அது ஷைத்தானிடமிருந்து வர்றது. அல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கான். இந்த நேரத்தில் நமக்கு இது கிடைக்கணும்னா அந்த நேரத்தில் தான் அது கிடைக்கும்.
இந்த நேரத்தில் இது நடக்கும்னா அந்த நேரத்தில் தான் அது நமக்கு நடக்கும். அந்த நேரம் தவறி அதுக்கு முன்னாடி எனக்கு நடக்கணும், அதுக்கு முன்னாடி இப்படி அந்த அவசர புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவசர புத்தி என்பது அது ஷைத்தானிடமிருந்து வர்றது. அப்படி அவசரப்பட்டால் அது ஆபத்தில் தான் என்ன செய்யும் முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அவசர புத்தி ஷைத்தானிடமிருந்து வர்றது. நிதானம் என்பது அது அல்லாஹ்விடமிருந்து வர்றது. எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையில் நிதானம் என்பது முக்கியம். முடிவெடுக்க போகிறீங்களா, நிதானமாக முடிவெடுக்கணும். ஒரு இடத்துல யார்கிட்டயா போய் பேச போகிறீங்களா, நிதானமாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது, அவசரப்பட்டு திட்டிடுறது, இந்த அவசரம் என்பது பல இழப்புகளையும் பல ஆபத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று நம்முடைய இஸ்லாம் இந்த ஷரியத்தை நமக்கு சொல்லித்தருது. அப்போ அவசரம் நமக்கு இருக்கக்கூடாது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவசரப்படுறான், எனக்கு சீக்கிரம் இது நடக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் செய்யணும் எப்படின்னு அவசரப்படுறான் ஒரு மனிதன். இப்படி அவசரப்பட்டா அந்த மனிதனுக்கு மிஞ்சுவது என்ன தெரியுமா, கவலை தான் மிஞ்சும். அவசரப்பட்டு ஒரு செயலை செஞ்சுட்டா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள நிறைய பேர் கவலைப்படுவோம், இதை அவசரப்பட்டோமோ, அவசரப்பட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமோ, அவசரப்பட்டு இப்படி செஞ்சிட்டோமோ. அந்த அவசரம் என்பது நம்ம கவலையை தான் கொண்டு வந்து தரும். என்னைக்கு நிதானமாக முடிவெடுக்கிறோமோ, நிதானமாக பேசுகிறோமோ, நிதானமாக நடக்கிறோமோ, அது என்றைக்குமே நம்ம கவலையை தராது. அவசரப்பட்டு ஒன்று செஞ்சுட்டு அடுத்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், தேவையில்லாமல் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் போய் விழுந்துட்டோம் இப்படின்னு அவசர புத்தியால் நமக்கு கவலை மட்டும்தான் மிஞ்சும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. இப்போ அவசர புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. அதே இஸ்லாம் நமக்கு சொல்லுது சில விஷயங்கள், அதாவது 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களில் நம்ம விரைவாக செஞ்சு முடிக்கணும். இது தாமதப்படுத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. 6 விஷயங்கள். அதில் முதலாவது தொழுகை. வக்து வந்துட்டு, ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டு, லுஹருடைய நேரம் வந்துட்டு, வக்து வந்துட்டுனா அந்த வக்தை தாமதிக்கக்கூடாது, விரைவாக அதை செஞ்சு முடிச்சிடணும். இது முதலாவது. ரெண்டாவது கடன். ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை 6 மாதம் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அந்த 6 மாதம் வர்றதுக்குள்ளே கொடுத்துடணும், அல்லது அந்த 6 மாதம் வந்துட்டு அப்படின்னா கொடுத்துடணும், தாமதிக்கக்கூடாது. இன்னும் ஒரு மாதம் போகட்டும், இன்னும் ஒரு 2 மாதம் போகட்டும், தாமதிக்கக்கூடாது. அந்த கடன் எப்போ வாங்கி அந்த தவணை முடிகிறதுக்குள்ளே விரைவாக கடனை கொடுத்துடணும். ரெண்டாவது கடன். மூணாவது விருந்து. ஒருத்தருக்கு நம்ம விருந்து கொடுக்குறோம், புது மாப்பிள்ளை புது பொண்ணு இருக்காங்க, விருந்து கொடுக்குறோம், அல்லது நம்முடைய சொந்தக்காரவங்க அல்லது நம்முடைய நண்பர்கள் விருந்து கொடுக்குறோம். விருந்து கொடுக்கக்கூடிய விஷயத்துலையும் தாமதிக்கக்கூடாது. அன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், 1 மாதம் போகட்டும் இப்படி யோசிச்சுக்கிட்டு தாமதிக்கக்கூடாது. விருந்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டுனா உடனே அதை கொடுத்துடணும். இது தாமதிக்கக்கூடாது. இது மூணாவது. நாலாவது என்னன்னா திருமணம், கல்யாணம். இந்த கல்யாண வயது என்றது நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த வயசு வந்துட்டுனா திருமணம் முடிச்சிடணும், தாமதிக்கக்கூடாது. ஒரு ஆணுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயது எத்தனை, 25 வயசு. அதுதான் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசில் கல்யாணம் முடித்தாங்க. 25 வயசு ஒரு ஆணுக்கு வந்துட்டுனா, அந்த மெச்சூர் அந்த பக்குவம்லாம் வந்துட்டுனா, அதுக்குண்டான சம்பாத்தியம் எல்லாம் இருந்துட்டுனா அந்த பையனுக்கு கல்யாணம் முடித்து வச்சிடணும், தாமதிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு பாலிகாயிட்டா, பருவ வயதை அடைஞ்சிட்டா, அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிடுச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு மெச்சூர் வந்துட்டு வாழ்க்கைன்னா என்ன புரிஞ்சுட்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த பக்குவம் எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணத்தை தாமதிக்கக்கூடாது. அப்படி திருமணத்தை தாமதித்து போட்டோம், கல்யாணம் பண்ணாமே வச்சோம், வயசு கூடிக்கிட்டே இருந்துச்சு வைங்களேன், நாலு பெண்ணு என்ன செய்யும், அடுத்து பொண்ணும் கிடைக்காது, மாப்பிள்ளும் கிடைக்காம போயிடும். வயசு கூட கூட அந்த நேரத்தை நம்ம கடந்துட்டோம்னா அந்த காரியம் என்பது தள்ளி போய்கிட்டே போகும். நிறைய பேர் பாருங்கள், வயசு தள்ளி போனோடனே பொண்ணும் கிடைக்காது, மாப்பிள்ளையும் கிடைக்காது. ஏன் தள்ளி போச்சு, ஏன் இத்தனை நாளாக கல்யாணம் பண்ணலை, அது ஒரு குறையாக பார்ப்பாங்க. ஒரு கசப்பான ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்வாக அது மாறிடும். அப்போ என்ன செய்யணும், கல்யாணம் திருமணம் என்பது ஆணுக்கு அந்த வயசு வந்துட்டு அந்த பக்குவம் வந்துட்டுனா திருமணம் முடிச்சு கொடுத்துடணும். அதே போல் பெண்ணுக்கு அந்த வயசு வந்துட்டு பக்குவம் வந்துட்டுனா திருமணம் முடிச்சுட்டு கொடுத்தணும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், 12th முடித்தவொடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். சில பேர் 18 வயசு ஆகிட்டுன்னு வைங்களேன், கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அது இஸ்லாத்தில் ஒரு பக்கம் அது அனுமதின்னு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த உலக நடைமுறைக்கு அது பொருந்தாது. இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மெச்சூர் இருக்கணும். குடும்பம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன,
கொஞ்சமாவது படிச்சிருக்கணும், உலகத்தை புரிஞ்சிருக்கணும். இப்படி அந்த பக்குவம் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அந்த வீட்டில் எப்படி இருக்கணும் தெரியும், யாரை எப்படி அனுசரித்து போகணும் தெரியும், எப்படி நடந்துக்கணும் தெரியும். எதுவுமே இல்லாமல் சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே வைங்களேன், நாளைக்கு அந்த பிள்ளை கஷ்டப்படும். அப்போ வயது வந்தாலும் பக்குவம் என்பது பெண்களுக்கு முக்கியம். அந்த பக்குவம் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பிள்ளை என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அடுத்து இது 4வது. 5வது ஹஜ்ஜு. ஹஜ்ஜுக்கு போகிறோமா இல்லையா? இந்த ஹஜ்ஜு நமக்கு வசதி வந்துட்டுனா அதை தாமதிக்கக்கூடாது. அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதி அல்லாஹ் கொடுத்துட்டான், தாமதிக்கக்கூடாது. உடனே போய் என்ன செஞ்சிடணும், நீயத்தை வச்சுட்டோமா ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு வந்துடணும். தாமதிச்சுட்டு இருந்தவங்களேன் கடைசி வரைக்கும் ஹஜ்ஜு செய்ய நம்மளால் முடியாது. உம்ரா செய்ய நம்ம ஒரு எண்ணம் வந்துட்டு அதுக்குண்டான காசு பணங்கள் வசதி இருக்குது, போய் செஞ்சுட்டு வந்துடணும். ஹஜ்ஜு செய்ய நமக்கு எண்ணம் இருக்குது, அதுக்குண்டான வசதிகள் இருக்குது, போய் செஞ்சுட்டு வந்துடணும். அதை நம்ம தாமதிக்க ஒரு காரியத்தை தள்ளி போட அது தள்ளி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அது சீக்கிரமாக கைகூடாது. அப்போ விரைவாக ஹஜ்ஜை நம்ம என்ன செய்யணும், அந்த வசதிகள் வரும்போது முடிச்சிடணும். இது 5வது. 6வது தௌபா, பாவ மன்னிப்பு. ஒரு பாவம் செஞ்சிட்டோம், ஒரு மாதம் கழிச்சு மன்னிப்பு கேட்கலாம், ஒரு வாரம் கழிச்சு கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. உடனே மன்னிப்பு கேட்கணும். தௌபாவை நம்ம தள்ளி போடக்கூடாது. விரைவாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒரு பாவம் செய்கிறோம், யாருமே இங்கே உத்தமம் கிடையாது, யாருமே யோக்கியம் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஆதமுடைய மக்கள் எல்லாருமே பாவம் செய்கிறவங்க, அதில் சிறந்தவங்க யாருன்னா என்னிடத்தில் யார் தௌபா செய்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்ட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறேன். எல்லாரும் பாவம் செய்வோம், எல்லாரும் சருகுவோம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறு என்பது இருக்கும். தௌபா செஞ்சு திருந்துறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அப்போ பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும், தௌபா செஞ்சிடணும். அப்போ இந்த 6 காரியங்களை நம்ம தாமதிக்காமல் உடனே செஞ்சு முடிக்கணும். 1வது தொழுகை, 2வது கடன், 3வது விருந்து கொடுக்கறது, 4வது திருமணம், 5வது ஹஜ்ஜி, 6வது என்ன, தௌபா. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் தாமதிக்கவே கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அப்போ இதெல்லாம் தாமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவசரம் நமக்கு இருக்கவே கூடாது. என்னைக்கு நம்ம அவசரப்படுறோமோ நிறைய உறவுகளை நம்ம இழந்துருவோம். புகாரியில் ஒரு சம்பவம் எழுதுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு கருப்பினத்து பெண்மணி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வருவாங்க. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்துடைய சட்டங்கள்லாம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கருப்பினத்து பெண், ஒரு வயதான பெண், ஒரு அம்மா டெய்லி படிச்சுட்டு போவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கள்ட்ட. இவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்தை படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டு வாசலில் உட்காந்துட்டு சோகமாக பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சோகமாக கவிதை படிப்பாங்க, சோகமாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே வாங்கம்மா, எதுக்கு நீங்கள் ரொம்ப சோகமாக பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அந்த வயதான பெண்மணி சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தேன். அடிமைன்னா என்னென்னா, இப்போ நம்மள்ட்ட இந்த காலத்தில் அடிமை கிடையாது, அந்த காலத்தில் அடிமை மனுஷனை மிருகங்களை விட கேவலமாக நடத்துவாங்க. அப்போ அடிமைன்னு ஒரு இது இருந்துச்சு. நான் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தேன். யாருக்கு அடிமைன்னா ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமையாக இருந்தேன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிடுவேன், அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன், நேர்மையாக நடந்துப்பேன். நான் இப்படி உண்மையாக நேர்மையாக நான் அழகாக இருக்கிறத பார்த்து அந்த குடும்பமும் என் மீது பாசமாக இருப்பாங்க. என்னை அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க, ரொம்ப பாசமாக என் இடத்துல இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய அந்த அழகான பண்பு இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்க, என்னை அடிமையிலிருந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. உன்னை நாங்கள் விடுதலை பண்ணுறோம், நீ சுதந்திரமாக போகலாம் அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பெண் சொன்னால் அந்த குடும்பத்தார்கள்ட்ட, இது மாதிரி எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எனக்கு அம்மாவா அத்தாவா எனக்கு கணவரா யாருமே கிடையாது, எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் அது நீங்கள் மட்டும்தான். அதனால் என்னை நீங்கள் விடுதலை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, காலம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்துக்கே சேவை செய்து நான் மூத்தா போகிறேன் அப்படின்னு அந்த குடும்பத்திட்ட சொன்னான். இப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்கலாம், சரி நம்மளை இவ்வளோ நேசித்து இந்த பெண் வர்றா, நம்ம கூடவே வச்சுக்கலான்னு நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறான். கொஞ்ச நாள் போகுது, அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு வைர மாலை
இவங்க குடும்பத்தார்கள்லாம் செஞ்சு போடுறாங்க. இப்போ வைரமாலைலாம் எப்படி இருக்கும்? செயினில் மாட்டுவாங்கல்ல, ஒரு செயின் இருக்கும், அதில் வைரத்தை பதிப்பாங்க. அப்போ வைரமாலை எப்படி இருக்குன்னா ஆட்டுத்தோல், அந்த ஆட்டுத்தோலை கரெக்டாக அந்த சேஃபாக வெட்டி அதில் வைரத்தை பதிச்சு அதை மாலையாக போட்டுப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் வைர மாலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். இப்போ ஒரு வைர மாலை செஞ்சு அந்த குழந்தைங்களுடைய கழுத்தில் போட்டாங்க. இப்போ இந்த பெரிய இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க வேலைக்காரி தானே, அடிமையாக இருந்தாலும் வேலைக்காரியாக தான் இருந்தாங்க. அந்த வீட்டில் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சாப்பாடு கொடுக்கறது, இந்த குழந்தைய பராமரிக்கிற எல்லா வேலையும் இந்த அம்மாட்ட தான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த குழந்தைய வெளியே கூட்டு போயிட்டு வரும்போது வைர மாலை கழுத்தில் இல்லை. அந்த குழந்தையினுடைய கழுத்தில், அந்த குழந்தை கழுத்தில் வைர மாலை இல்லை. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, வைர மாலை இல்லை. யார் மேலே சந்தேகப்படுவோம்? யார் மேலே சந்தேகப்படுவோம்? வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே தான் சந்தேகப்படுவோம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மறந்து வச்சுருப்போம், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சந்தேகம் யார் மேலே போடுவோம்னா, யாரை சொன்னால் தட்டி கேட்க முடியாதோ அவங்க மேலே தான் சந்தேகப்படுவோம். வீட்டுக்கு வர்றவங்க, வேலை செய்கிறவங்க இவ்வளோ தானே சந்தேகப்படுவோம். அதே மாதிரி இந்த குடும்பம் என்ன செஞ்சிச்சு, அந்த பெண் மீது சந்தேகப்பட்டு கேட்டாங்க, வைர மாலை எங்கே? அந்த பெண் சொன்னா, லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னா. மறுபடியும் கேட்டாங்க, அந்த வைர மாலையை நீ தான் எடுத்திருக்க, நீ தான் அந்த வைர மாலையை எடுத்திருக்க, உண்மையை சொல்லு, மரியாதையை அந்த வைர மாலையை திருப்பி கொடுன்னாங்க. அந்த பெண் சொன்னால், லா அதிரி, உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு வைர மாலையை எடுக்க போகிறேன்? எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு நான் துரோகம் செய்வேனா? என்னை அடிமையாக உரிமை விட்டீங்க, ஆனாலும் உங்கள் காலடியிலே நான் கிடக்கிறேன், உங்களுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் அப்படின்னு அந்த பெண் அழுதுகிட்டே பேசுகிறான். அந்த குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு. அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, நிர்வாணமாக ஆக்கிட்டாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி நிர்வாணமாக ஆக்கிட்டாங்க. இதுக்கிடையிலேயும் ஆண்களும் இருக்கிறாங்க. ஆண்கள் முன்னாடி இந்த பெண்ணை நாங்கள் செக் பண்ணுறோம், சோதனை செய்கிறோன்ற பேரில் உடல் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி தூக்கி வீசிட்டாங்க. அந்த பெண் நிர்வாணமாக நின்று அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பெண் தப்பு செய்யலை, வைரமாலை எடுக்கலை, ஆனால் வேதனை அந்த பெண்ணுக்கு, அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் வானத்திலேருந்து ஒரு கழுகு பறந்து வந்துச்சு. மேலே ஒரு கழுகு அப்படியே வட்டமிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கழுகை எல்லாரும் மேலே பார்க்குறாங்க, மேலே கழுகு பறக்குதுன்னு இந்த பெண்ணும் பார்க்குறா. அந்த குடும்பத்தார்கள் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்க்கும்போது அந்த கழுகனுடைய வாயிலிருந்து வைரமாலை கீழே விழுந்துட்டு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு தெரியாமல் வைரமாலை எங்கேயோ கழட்டி போட்டுச்சு. இப்போ அந்த தோல் ஆட்டுத்தோல் தானே, அது கறி மாதிரி இருக்கும். கழுகு பார்த்துச்சு, இது கறி மாதிரி இருக்குது அப்படின்னு கழுகு அதை தூக்கிட்டு போயிடுச்சு. பொதுவாக கழுகுக்கு ஒரு பண்பு இருக்குது, நமக்கு எது தேவையோ அதை வச்சுக்கிறோம், தேவையில்லைன்னா அது எந்த இடத்துல எடுத்துச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுரும். அதே மாதிரி அந்த கழுகு எடுத்துச்சு, அதுக்கு தேவையில்லை, அது வைரமாலை, அதை சாப்பிட முடியாது. மறுபடியும் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல அந்த கழுகு போட்டுட்டு. இப்போ அந்த குடும்பத்தார்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க அந்த பெண் எடுக்கவே இல்லை, தப்பே செய்யலை, நிர்வாணமாக்கி ஒட்டு துணி இல்லாமல் அந்த பெண் அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பெண் சொன்னா, இதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன இருக்குது, காலங்காலமாக நீங்கள் தான் என்னுடைய குடும்பம்னு உங்கள் கூடயே இருந்தேன், இப்போ நீங்களே என்னை நிர்வாணப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, என்னை நம்பாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று அந்த பெண் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி போயிட்டான். வெளியேறி அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். இதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சோகத்தை கவிதையாக இந்த பெண் நினச்சி என்ன செய்வா, எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருப்பாள். இதில் நமக்கு புரியறது என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, விசுவாசமாக அந்த பெண் இருந்தா, இந்த குடும்பத்தார்களுடைய அவசர புத்தி, அந்த அவசர புத்தியினால, அதாவது என்ன ஏது நிதானமாக அதை விசாரிக்கவே இல்லை. விசாரிக்காமல் இவ தான் எடுத்திருப்பான்னு எடுத்த எடுப்பிலேயே அந்த பெண் மீது பழி சுமத்தி அந்த பெண்ணை அம்மனமாக ஆக்கி ஒட்டு துணி இல்லாமல் அசிங்கப்படுத்தினுடைய விளைவு, விசுவாசமாக இருந்த ஒரு நம்பிக்கைக்குரிய பெண்ணை அவர்கள் இழந்தார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பனை. இதே மாதிரி தான் நம்மளும் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பேசிடுறோம், அவசரப்பட்டு எதையாவது ஒன்று முடிவெடுத்துடுறோம். அவசரப்பட்டுட்டோம்னா நிறைய உறவுகளை நம்ம இழந்துருவோம், நண்பர்களை இழந்துருவோம்,
கணவன் மனைவி இழந்துருவாங்க, மனைவி கணவனை இழந்துருவாங்க, குடும்பத்தை இழந்துருவோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நிதானம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், சூட்டோட சூட்டாக பேசி முடிக்கவே கூடாது. இஸ்லாம் நமக்கு அப்படி கற்றுத்தரவே இல்லை. ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, சூட்டோட சூட்டாக பேசி முடிக்கும்போது அது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும், கோவம் அதிகமாகும். என்னைக்கு ஆற போட்டு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை முடியும். ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் அதை ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் ஆற போட்டு அதை மறுபடியும் எடுத்து பேசி பாருங்க, அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். காரணம் என்னன்னா, ஒருத்தர் மேலே உள்ள ஒருத்தருக்கு அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சி போயிடும். என்னைக்கு ஆற போடுறோமோ கோபம் என்பது தணிஞ்சிடும். கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசும் பொழுது அந்த பிரச்சனை என்பது நிதானமாக சுமூகமாக முடியும். சூட்டோட சூடாக நம்ம பேசினா அது பிரச்சனைகளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்மளே நிறைய பேர் அப்படி தான், சூட்டோட சூட்டாக அவன்கிட்ட பேசணும், முடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு திரும்ப திரும்ப பிரச்சனைகளை வளர்க்குறோம். என்றைக்குமே நிதானமாக முடிவெடுக்கும், நிதானமாக ஆற போட்டு பிரச்சனைகள் அருங்கணும். அப்படி நிதானமான முடிவு, நிதானமான செயல் இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, நஷ்டமும் வராது, யாரையும் நம்முடைய வாழ்க்கையில் இழக்க மாட்டோம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு, மனிதன் என்பவன் அவசர புத்திக்காரன் தான், அப்படி தான் அல்லாஹ் நம்முடைய மூளையை வச்சிருக்கான். ஆனாலும் சுய புத்தியை பயன்படுத்தி அவசரம் இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.